Hi students, welcome to Nama Tuition 10th Max exercise 1.4 first sum பார்க்கலாம். Determine whether the graph given below represent functions. Give reasons for your answers concerning each graph. இங்க ஒரு graph கொடுத்துட்டாங்க. இங்க பாருங்க x dash x y y dash னு கொடுத்துட்டாங்க. இங்க ஒரு curve கொடுத்துட்டாங்க. இதுக்கு பக்கத்துல நீங்க ஒரு vertical line வரையணும். அந்த லைன் வந்து இந்த ரெண்டு எட்ஜ்லயும் பட்டுதுன்னா அது வந்து not a function. இப்போ ஒரு எட்ஜில் மட்டும் பட்டா அது வந்து ஃபங்க்ஷன். இப்போ இங்கே சொல்யூஷனில் நான் வரைஞ்சிருக்கேன் பாருங்க. இங்கே பாருங்க ஒரு இது பக்கத்தில் ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். இந்த கேர்வில் ரெண்டு டாட்லையுமே பட்டிருக்கு, இங்கேயும் பட்டிருக்கு இங்கேயும் பட்டிருக்கு. அப்போ இது என்னது? இட் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன். நாட் எ ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் ஸ்டேட்மெண்ட் எழுத தேவையில்ல, இதை மட்டும் எழுதினா போதும். ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் எழுதணும், அதை நான் நெக்ஸ்ட் சம்மில் சொல்கிறேன். ஆனால் இந்த மாதிரி நாட் எ ஃபங்க்ஷன்ன்றதை நீங்கள் எழுதி காட்டணும். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. அதே மாதிரி y dash x dash xன்னு கொடுத்துட்டாங்க. இப்படி ஒரு கர்வ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேரலா நீங்க ஒரு வெர்டிக்கல் லைன் வரையணும். இப்போ நான் சொல்யூஷன்ல வரைஞ்சிருக்கேன் பாருங்க. இங்க வரைஞ்சிருக்கேன் நேரா. இதுக்கு பக்கத்துல ஒரு லைன் வெர்டிக்கலா வரைஞ்சிருக்கேன். இங்க மட்டும்தான் ஜாயிண்ட் ஆயிருக்கு, இந்த சைடு ஜாயிண்ட் ஆகல. அப்போ இது என்னது? இட் இஸ் எ ஃபங்க்ஷன்ன்றதை கண்டிப்பா எழுதணும். பிகாஸ் என்ன ரீசன்றதை எழுதணும். தி கிராஃப் மீட்ஸ் தி வெர்டிக்கல் லைன் ஒன்லி ஒன். ஒரே ஒரு பாயிண்ட்ல தானே மீட் ஆயிருக்கு, அதனால இது வந்து ஒரு ஃபங்க்ஷன்ன்றதை நம்ம சொல்லணும். இப்போ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. அதே மாதிரி y dash x dash xன்ட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு கர்வ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு நீங்க இந்த சைடும் பேரலா வரையலாம், இந்த சைடும் வரையலாம். நான் இங்க சொல்யூஷன்ல வரைஞ்சிருக்கேன் பாருங்க. இந்த லைனுக்கு இந்த சைடு வெர்டிக்கல் லைன் வரைஞ்சிருக்கேன். இங்க இந்த டாட்ல பட்டிருக்கு, இந்த டாட்ல 3 டாட் வந்து இருக்கு அந்த லைன்ல. அப்போ இது என்னது? நாட் எ ஃபங்க்ஷன். ஒரு பாயிண்ட் இருந்தால் மட்டும்தான் இட் இஸ் ஃபங்க்ஷன். 2-3 பாயிண்ட்ல டச் ஆகி இருந்தால் அது வந்து நாட் எ ஃபங்க்ஷன்ன்றதை நீங்கள் எழுதணும். இப்போ ஃபோர்த்து சப்டிவிஷன் பாருங்க. அதே மாதிரி y dash x dash xன்னு கொடுத்துட்டு இங்கே ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த சைடும் வரையலாம், இந்த சைடும் வரையலாம், அது உங்கள் விருப்பம் தான். நான் வந்து இந்த சைடு வரைஞ்சிருக்கேன். இந்த ஒரு பாயிண்ட்ல மட்டும்தான் டச் ஆயிருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? லாஸ்ட்ல 2 சம்க்கு முன்னாடி நம்ம எழுதுன மாதிரியே எழுதணும். இட் இஸ் ஃபங்க்ஷன் தி கிராஃப் டச்சஸ் தி வெர்டிக்கல் லைன் ஒன்லி ஒன்னு எழுதி காட்டணும். இதான் ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம டியூஷன் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க.